அத்தை, சரி வச்சிடுறேன். நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வெளியிலயா? என்ன வேலையாமா? இங்க பாருங்க அத்தை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சொல்லணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்ல மாட்டேனா? நான் வரேன். அத்தை, மாமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. வெளில போறீங்களா? பேங்க் வரைக்கும் போறோம். எந்த பேங்க்? தெரியலப்பா, கவிதா தான் ஏதோ ஒரு பேங்க் கூட்டு போறேன்னு சொன்னா. ஏண்டா இத்தனை தடவை அலையறதுக்கு அப்பா கிட்ட உதவி வாங்கினா என்னடா? பாரு, உன் முகமே வாடி போயிருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னடா திலீப்பா? அத்தை, அவரோட தன்னம்பிக்கை நல்லதுதான். வெற்றி கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். கஷ்டமே படாம சக்சஸ் வரணும்னு நினைச்சா நடக்குமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தை. இன்னைக்கு செய்யற முயற்சியில கட்டாயம் எங்களுக்கு பணம் கிடைச்சிடும். நாங்க போயிட்டு வரோம் அத்தை. ஓகே, குட். இப்படிதான் இருக்கணும் அத்தை. அவங்களே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நீங்க பேசி பேசி அவங்கள குழப்பிடுவீங்க போல இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் திலீபன். போற காரியம் சக்சஸ் ஆகட்டும். உனக்கு தான் கவிதா. தேங்க்யூக்கா. வரேன் அத்தை, வரேன் மாமா. அப்பா, நாங்க வரோம்ப்பா. வரோம்மா. வர அத்தை, வரோம் மாமா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உமா? குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ அவந்திகாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. அதோட விளைவுகளை பாத்தியா? கிட்டத்தட்ட வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இத நீதான் உமா சரி பண்ணணும். எப்படிங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே. அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கலன்னா நட்ராஜ் கிட்ட பேசி தனி கொடுத்தனும் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனசு சங்கடப்பட்டுக்கிட்டாவது நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறது நல்லதா இல்ல பிரிஞ்சு இருக்கிறது நல்லதா? நீங்களே சொல்லுங்க. முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடுத்ததே பெரிய தப்பு. எந்த மாமியாராவது மருமக கிட்ட ஓ இஷ்டப்படிதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்கும்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்களா? இப்ப பார், நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை வச்சு கிட்டத்தட்ட உன்னை பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு அவன் வந்துட்டா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இந்தாங்க. டேய் நில்லு. என்னப்பா இது? ஏன் தடுக்குறீங்க? சரி, எப்படிப்பா இருக்கீங்க? டேய், நீ வந்து விசாரிக்கலன்னு யார் அழுதா? என் வீட்ல உனக்கு என்ன வேலை? என்னப்பா, ஏன் இவ்ளோ கோவம்? ஏதோ நடந்துடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் எதுக்கு வீம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா,
எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருப்பீங்க. இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கீங்க. ஷர்ட் கூட பாருங்க சரியா அயன் பண்ணவே இல்ல. என்ன செடியெல்லாம் வாடி கிடக்கு. யாருமே தண்ணி ஊத்தல போல இருக்கு. வீட்ல அந்த பப்ளி மாஸ் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றா? ஏய் பூமிகா மா. அவந்திகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. டேய் நில்லு. என்னப்பா இது? அப்பா மக உறவுலாம் அறுந்து ரொம்ப நாளாச்சு. இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது. அப்படியே ஓடி போயிடு. யார் சொன்னா? இது என் அப்பா வீடு இல்லன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. ஏன் என் அப்பாவுக்கு கூட அந்த உரிமை இல்ல. டேய் நில்லு. கைய விடுங்க. அக்கா அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா நான் உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தம்மா. அவர் கிடக்குறாருமா, நீ சாப்பிடு. இந்தா. ஏய் அவந்திகா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா எங்க அம்மா வீட்டு காஃபியை நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? போய் போட்டு எடுத்துட்டு வாமா போ. சரி. எடுத்துக்கோடி. போதும். அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏன்பா இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? நடந்தது போகட்டுன்னு விட மாட்டீங்களா? உங்களை மீறி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். எதுக்காக? உங்க சொத்தை எழுதி வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன். நான் என் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன். ஏய் பூமிகா, சொந்தம் கொண்டாடுறது கொஞ்சிக்கோள வரல உங்ககிட்ட வச்சுக்க சொல்லு. என் கிட்ட வேணாம். அப்பா இவ்வளவு கோவத்துக்கு பின்னாடியும் உங்க பாசம் இன்னும் அப்படியே இருக்குதுன்னு எனக்கு தெரியுதுப்பா. அந்த மானங்கிட்ட மாப்பிள்ள அப்பா கிட்ட நீங்க சொன்னீங்களாமே, நீ இப்படி ஒரு மோசமான ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா என் மூத்த பொண்ணு கூட உனக்கு சம்மதம் பேசியிருக்க மாட்டேன்னு. நீங்க என்னதான் விரைச்சுக்கிட்டு நின்னாலும் என் மேலையும் பூமிகா மேலையும் உங்களுக்கு இருக்க அக்கறையை மறைக்கவே முடியாதுப்பா. நீங்க என்ன சொன்னாலும் அந்த மாப்பிள்ளை கிட்ட நீங்க பேசுனத கேள்விப்பட்டதுமே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்பா. நான் இத்தனை தூரம் வளர்றதுக்கும் தன்னம்பிக்கையோட போராடுறதுக்கும் காரணமே நீங்க தானப்பா. நீங்க கொடுத்த தைரியம் தான் இன்னும் என்ன வழி நடத்திக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா என்ன வழி நடத்துறதாதான் நான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மாவையும் பூமிகாவையும் நான் எப்ப வேணும்னாலும் வந்து பாத்துப்பேன். இப்ப முக்கியமா வந்ததே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான்ப்பா. தேங்க்ஸ் பா. தேங்க்யூ வெரி மச் பா. குடுமா. அவந்திகா காஃபி. இந்தா. எத்தனை நாள் ஆச்சுமா உன் கையால காஃபி குடிச்சு? அவந்திகா அங்க எப்படி இருக்க? சண்டை சச்சரவெல்லாம் இல்லாம இருக்கியா? எனக்கு என்னம்மா, அங்க நான் ராஜாத்தி மாதிரி இருக்கேன். இங்க மாதிரி தான் அங்கேயும். நான் சொல்ற பேச்ச யாருமே தட்டுறது இல்ல. பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலுமே என் கையில தான் இருக்கும். நான் யார் பொண்ணு? ராஜாராமோட பொண்ணு இல்ல. அப்பா இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம பூமிகா கல்யாணத்தை பத்தி பேசலான்னு தான் இங்க வந்தேன். படிடி, அதுல என்ன தப்பு இருக்கு? படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மட்டும் முடிச்சுக்கிட்டா நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னடி சொல்ற? ஆமாமா. அப்பா அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலான்னு நினைச்சு அது நடக்கலன்னதும் என்ன தள்ளி வச்ச மாதிரியே பாக்குறீங்க. சரி, நான் தான் இப்ப உங்ககிட்டயே வந்து நிக்கிறேனப்பா. வெளி பார்வைக்கு நீங்க முரடா தெரிஞ்சாலும் எங்க மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை யாராலையும் மறுக்க முடியாதுப்பா. சரி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன். இவளையும் எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப தயாரா இருக்கீங்களா?
நான் சீரியஸா தான்ப்பா சொல்றேன். அங்கேயும் இன்னும் கல்யாணம் ஆகாம 2 பசங்க இருக்காங்க. அந்த வீட்ல என்னோட வார்த்தைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அங்க வந்தா என்ன மாதிரியே இவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். இவ வாழ்க்கையும் சீரும் சிறப்புமா இருக்கும். என்ன சொல்றீங்கப்பா? அக்கா, என்னக்கா இது? ஏய், நீ சும்மா ரெடி. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நீ யாரு என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி பேச? உன்னை உள்ள விட்டது தப்புன்னு நிரூபிச்ச பத்தியா? நீ கல்யாணம் பண்ணதே மறக்க முடியாம நெஞ்சு எரிஞ்சு போய் நிக்கிற. இந்த லட்சணத்துல இவளையும் அந்த வீட்டுக்கே அனுப்புறங்கிறியா? ஜாதி கட்ட வீட்டுல 2 பொண்ணையும் கட்டி கொடுத்தா ராஜாராமன் கேவலமான பேரோட நான் சாகணுமா? அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய மூடி. இவளை அந்த வீட்டுக்கு அனுப்புவேன்னு கனவு கூட காணாத. இவ இந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு வரமாட்டா. என்ன நெஞ்ச எழுத்தறதா என் வீட்டு படியேறி வந்து இவளையும் அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வெளியே போடி. போடின்னு சொல்றல. நீ என்னதான் நடு வீட்டுல நின்னு கத்துறாலும் கதறினாலும் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரமாட்டான். உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியே போயிடு. போடி. ஏன்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? வெளியே போறியா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. போடி. அப்பா, போடி. போ. டேய் நில்லு. குடி. அப்பா. இனி அந்த ஜாதி கட்ட குடும்பத்துல இருந்து ஒரு அரிசி கூட இங்க வரக்கூடாது. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா நான் கொலைகாரனா மாறிடுவேன். போடி வெளியே. போ. ஏய், உங்களுக்கு சொல்றேன். இனிமே அவ இந்த வீட்டுக்கு வந்தா நீங்க 2 பேரும் குடும்பத்துல இருக்க மாட்டீங்க. புரியுதா? போங்கடி உள்ள. ஏய், போங்கறல்ல. போ, வெளில போ. போ வெளில. அக்கா, அவந்திகா, போங்க, நிக்காதீங்க, போங்க. போங்கடி. வாமா அவந்திகா, வந்துட்டியா? ஏதாவது சாப்பிடுறியா? லக்ஷ்மி, ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி. அது எங்க போயிட்டு வரேன்னு கேட்கவே மாட்டீங்களா? என்னம்மா நீ? எங்க போறேன்னு காலையில கேட்டதுக்கே கோவப்பட்ட. இப்ப எங்க போயிட்டு வரேன்னு எப்படி கேட்க முடியும்? போறப்ப கேட்டா கோவம் தானே வரும். அதுக்காக வந்த அப்புறம் கூட கேட்காம இருப்பீங்களா? சரி, இப்ப எங்க போயிட்டு வர? எங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். உங்க வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமா, சும்மா ஒண்ணு நான் போகல. என் தங்கச்சி பூமிகாவை இந்த வீட்டு மருமகளாக்கிறத பத்தி பேசிட்டு வந்தேன். என்னம்மா, பூமிகாவ பொண்ணு கேட்டியா? ஆமா அத்தை, அவளும் காலேஜ் முடிக்க போறா. நம்ம வீட்லயும் கல்யாணம் ஆகாம 2 பசங்க இருக்காங்க. சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? அவந்திகா, என்னம்மா நீ? பொண்ணு கேட்கறது சாதாரண விஷயமா? அதெல்லாம் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுக்க வேண்டாமா? நான் என்ன அவளை அப்படியே இந்த வீட்டுக்கா கூட்டிட்டு வந்தேன்? இந்த மாதிரி நல்ல குடும்பம், அருமையான மனுஷங்க, அற்புதமான மாமியார் இந்த வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரியே என் தங்கச்சியும் நல்லா இருப்பான்னு அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அது தப்பா அத்தை? அது தப்பில்லம்மா. ஆனா மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் இல்லையா? அந்த சைடுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் மாமா கிட்ட பேச முடியும். அத்தை, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டுக்கு நான் மூத்த மருமக.
இந்த வீட்ல நடக்க வேண்டிய எல்லா நல்லது கெட்டதுக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அடுத்தடுத்து நடக்க வேண்டியத நான் தான் இனி பாப்பேன். அத்தை, இத பண்ணாத அத பண்ணாதுன்னு சொல்லவே கூடாது, சொல்லிட்டேன். தங்கமா பண்ணுடா. உனக்கு இல்லாத உரிமையா என்ன? இப்ப என்ன பேசிட்டு வந்திருக்க? இத உங்க மாமா கிட்ட நான் நேரம் கிடைக்கும் போது சொல்றேன். ம்? இதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? அத சொல்லு. அவருக்கு என்ன நல்ல வார்த்தையா சொல்ல போறாரு? அவருக்கு பிடிச்சிருக்க கிறுக்கு அப்படி. எந்த பைத்தியமும் தெளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்தை. ஆனா ஜாதி பைத்தியத்துக்கு மட்டும் மருந்தே இல்ல. அவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்காரு அவரு. இன்னைக்கு சர்வ சுதந்திரமா வெளியே நடமாடிட்டு இருக்காரு. இன்னும் வாய் கிழிய பேசுறாருன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. அன்னைக்கு மட்டும் கேஸ வாபஸ் வாங்கலைனா இந்நேரம் அவருக்கு புழல் ஜெயில் தான். அந்த நன்றி கூட இல்லாம பேசுறாரு பாருங்க அத்தை. ரொம்ப மோசமா பேசிட்டாரா? அவர் நல்லபடியா பேசினாதான் நீங்க ஆச்சரியப்படணும். மோசமா பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அத்தை? ஆனா எனக்கு ஆச்சரியமும் இல்ல, வருத்தமும் இல்ல. இங்க பாருங்க, ஆசையா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போனேன். இந்த வீட்ல இருந்து அரிசி மணி கூட அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மூஞ்சில எரியாத குறையா எரிஞ்சிட்டாரு. அவர் திருந்தவா வாய்ப்பு இருக்குன்றீங்க? பாருமா, எல்லாம் மாறும். நிச்சயம் மாறுவாரு. உலகத்துல அன்புக்கு இருக்கிற வலிமை வேற எதுக்குமே இல்லம்மா. அவர் செய்யற விஷயத்துக்கெல்லாம் நாம பதிலுக்கு கோவப்படாம இருந்தோம்னாலே அவர் மாறிடுவாரு. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இரு அவந்திகா. எனக்கு அது மட்டும் போதும். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல அத்தை. அந்த மானங்கிட்ட மாப்பிள்ளை இருக்கானே, அவன் மறுபடியும் பூமிக்காவ பொண்ணு கிட்ட வந்திருக்கான். அப்பாவுக்கு அவனோட லட்சணம் என்னன்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு. உன்னோட குணம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் மூத்த பொண்ணுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சியே பண்ணிருக்க மாட்டேன். பெரிய மகளுக்கே தகுதி இல்லாத நீ உனக்கு சின்ன மக கேக்குதானே திட்டி துரத்தி விட்டுட்டாராம். நிஜமாவா அவந்திகா? ஆமா அத்தை. பூமிகா வந்து விஷயத்த சொன்னப்போ என்னாலயே நம்ப முடியல. சரி, மனுஷன் மனசு மாறிட்டாரு போலன்னு தான் நானும் இந்த விஷயத்த பத்தி பேச போனேன். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வந்துதான் சேர்ந்தேன். பாத்தியாமா, என்னதான் கோவப்பட்டாலும் அவர் உன்னோட அப்பாங்கறத நிரூபிச்சிட்டாரு. பாத்தியா? இதுதாம்மா பாசம். பொறுமையாரு. நிச்சயம் அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாரு. பாத்துக்கிட்டே இரு. என்ன மனசோ என்ன மாற்றமோ. நான் போய் முதல்ல குளிக்கணும். லக்ஷ்மி, அம்மா, இந்தா இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிங்கம்மா. எந்த மாமியாராவது மருமக கிட்ட ஓ இஷ்டப்படிதான் இந்த வீட்ல எல்லாம் நடக்கும்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்களா? நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை வச்சு கிட்டத்தட்ட உன்னை பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு அவன் வந்துட்டா. அவந்திகா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காளா? அவள நட்ராஜ், இப்பதான் நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க அப்பா அந்த மானங்கிட்ட மாப்பிளைய இனி எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டாராம். சரி, அந்த மனுஷதான் திருந்துட்டாருன்னு போனா இவ்வளவு நடந்துச்சு நட்ராஜ். அத்தை கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டேன். அவங்களும் ஹாப்பின்னு சொன்னாங்க. பாத்துக்கிட்டே இரு, பூமிகாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும் இல்லையான்னு. ஹலோ மிஸ்டர், என்ன திடீர்னு காது இது கேட்காம போயிடுச்சா? நான் எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காம சைலண்டா இருக்க. என்ன, ஏதாவது சண்டையா இல்ல ஆபீஸ்ல ஏதாவது மூட் அவுட்டா? சொல்லு நட்ராஜ். இந்த வீட்ல என்ன நடக்குது அவந்திகா? ஏன்
என்னாச்சு? நம்ம கல்யாண விஷயமா உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்குனீங்களா?